Hi friends, welcome to Nurse Tamil channel. ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி 1 கிலோ அளவு இறால் எடுத்திருக்கேன். இதில் பாதி ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி கிரேவி பண்ண போகிறேன். இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இறாலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இந்த தோலை உரிக்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த குடல் பகுதியை எடுத்துடணும். அது வந்து டயரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ தலைப்பகுதியை இந்த மாதிரி லைட்டாக கிள்ளிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். தோலை இந்த மாதிரி உரிச்சிட்டு லைட்டாக உரிச்சிட்டு வால் பகுதியில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி எழுதிங்கன்னா அழகாக தோல் கழட்டிட்டு வந்துடும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த உள்பக்கமும் முதுகு பகுதியிலையும் குடல் மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுட்டு எடுத்தாலும் வந்துடும். அப்படி இல்லாட்டி நகத்தை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். டேப்பை இந்த மாதிரி நல்லா திறந்து விட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மண் நிறையா இருக்கும் ப்ரான்ஸில். நல்லா தண்ணி இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு நல்லா 4-5 டைமுக்கு மேலே நல்லா கழுவிக்கோங்க. கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது, நல்லா சுத்தமாகவும் இருக்கும். இப்போ ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் சோள மாவு, காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா மிளகு ஜீரகத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ ப்ரான்ஸை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறதால 5-7 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேணாம், ரொம்ப ரஃப் ஆகிடும். வெந்துருச்சு, திருப்பி விடலாம். இதில் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப சுவையான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.